கிச்சன் செட் வாங்கி தந்தாங்க, அதை வச்சு விளையாடலாம். செம்மையா போய் எடுத்துட்டு வா போ. ஆனா அதை வச்சு என்ன விளையாடுறது? இது என் அக்கா கிட்ட கேக்குறேன், அவ எதனா ஐடியா தருவா. அக்கா என்ன அதிசயமா இப்ப என்ன கூப்பிடுறீங்க? திடீர்னு ஏன் நினைப்பு வந்துச்சா? என் தங்க குட்டி அக்கால எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுக்கா. ஐஷு சொப்பு வச்சிருக்கா, அதை வச்சு என்ன விளையாடுறதுன்னா யோசிச்சுட்டு இருக்கோம். எதனா பிளான் தான். அதானே பார்த்தேன். சரி அவளை போய் கிச்சன் செட் எடுத்துட்டு வர சொல்லு, நான் ஒரு ஐடியா தரேன். என்னன்னு நீங்க சொல்லு. எல்லாரும் கல்யாணத்துக்கு எதனா ஃபங்க்ஷனுக்கு போனா பிரெட் அல்வா சாப்பிட்டு இருக்கீங்களா? இல்லையேக்கா. ஆமாக்கா நான் சாப்பிடல. நானும் தான். அப்புறம் என்ன, அதுவே செய்யலாம். அவளை போய் எடுத்துட்டு வர சொல்லு. சரிக்கா, இதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன், இங்கே வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்கக்கா, அதுக்கு திங்ஸையும் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். சக்கரை, பிரெட்டு, அப்புறம் பாதாம். ஏய் ஜாலி, எங்க அக்கா செய்ய போறாங்க இன்னைக்கு பிரெட் அல்வா. செம டேஸ்டா இருக்கு எங்க அக்கா செய்யறது. சரி சரி, நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க. அப்பதான் 100 நாள் என்னுடைய ஹெல்ப் உங்களுக்கு வராது. இப்பே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு போர் அடிச்சுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க. அக்கா அக்கா ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கணும் தானே? ஆமா ரியா, ஃபர்ஸ்ட் எண்ணெய் தான் ஊற்றிக்கணும். அக்கா அதுக்கப்புறம் என்னக்கா போடணும்? அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட் எடுத்து அது உள்ள போட்டுடணும். இந்த மாதிரி. அந்த பிரெட்டை போட்டுட்டு என்னக்கா பண்ணது? அதுக்கப்புறம் கீழே கொட்ட. என்னக்கா சொல்றீங்க? அதுக்கப்புறம் கீழே கொட்டிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு பொரிச்சிட்டு இருக்கீங்க. சும்மா தான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் கலாச்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்களே பாருங்க. எப்படி இருந்தாலும் பார்க்க தானே போறீங்க, எங்கன்னா போயிடுவா போறீங்க. அக்கா நான் அப்படியே எடுத்து சாப்பிட போறேன். ரியா, அப்படியெல்லாம் எடுத்து சாப்பிட முடியாது. அப்புறம் எப்படி பிரெட் அல்வா செய்யறது? ஓகே, இப்போ சக்கரை பாவு குட்டியாச்சு. கூட்டிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பிரெட்டை அதில் போட்டுடணும். போட்டு நல்லா மையிற அளவுக்கு நசுக்கிட்டே இருக்கணும். இதை பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக நசுங்கிடுச்சா? அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் நசுக்கி நசுக்கி அது உள்ள போட்டுடணும். இப்போதைக்கு பாதாம் மட்டும் போட்டுடலாம், சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தடவிட்டோம்னா கல்யாண வீட்டு அல்வா ரெடி ஆயிடுச்சு. அதுவும் பிரெட் அல்வா. நீங்கள் சாப்பிடுங்க, இந்தாங்க.